இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் அனலைசஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாரு. இம்பார்ட்டன்ட் கொஷின் சர்க்யூட் அனலைஸுக்கு கேட்டிருந்தாரு. அதனால் அந்த யூனிட்டு 5 யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் படிப்பாங்க, அவங்களும் பயனடைவாங்க. ஓகேங்களா? நம்ம மட்டும் படித்து நம்ம மட்டும் மார்க் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா தான் நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மற்ற டைமில் விளையாடுறது ஓகே படிக்காரா அப்படின்ட்டு, இப்போ வந்து எக்ஸாம் முக்கியமான டைம் வந்து, ஸோ அவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. நான் சொல்கிற முக்கியமான டாப்பிக்கை அவங்களுக்கும் சொல்லுங்கள், இல்லை வீடியோவை கூட நீங்கள் ஷேர் பண்ணிங்க விடுங்க. ஓகேங்களா? இப்போ யூனிட் இந்த சர்க்யூட் அனலைஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக தான் வரும். இந்த சர்க்யூட் கொடுத்துட்டு அதை ஃபைண்ட் பண்ணுங்கள், இதை ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் எல்லா யூனிட்லேயும் சொல்கிற டாப்பிக்கில் வந்து ப்ராப்ளம் வந்தாலும் சரி, தியரி வந்தாலும் சரி, ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் படிச்சிங்க. ஓகேங்களா? நான் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டாபிக் தான். அதையுமே நீங்கள் விட்டுட்டு படிக்காதீங்க. நான் சொல்கிற எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணிங்க. இப்போ யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா, செகண்ட் டாபிக் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் இன் சீரிஸ் அண்ட் பேரலல், அடுத்தது ஃபோர்த் டாபிக் நோடல் அனலைசிஸ், மெஷ் அனலைசிஸ், ஃபிஃப்த் டாபிக் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. இந்த 5 டாபிக்கு பார்த்தீங்கன்னா படிச்சுங்க யூனிட் 1 கண்டிப்பாக. அடுத்த யூனிட் 2 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா தெவினியன் அண்டு நார்டன் ஈக்குவலண்ட் சர்க்யூட், அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர், அடுத்தது தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் தியரம். ஓகேங்களா? இந்த 3 டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். தியரி வந்தாலும் ப்ராப்ளம் வந்தாலும் படிச்சுங்க. தேர்ட் யூனிட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி டெலகிராமில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கிறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூனிட் 3 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நோடல் அண்டு மெஷ் அனலைசஸ், அடுத்தது செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி சர்க்யூட் பேரலல், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பவர் அண்ட் அப்பரண்ட் பவர் அண்டு பவர் ஃபேக்டர். ஓகேங்களா? இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிங்க. யூனிட் 3 பொறுத்த அளவுக்கு யூனிட் 3 பொறுத்த அளவுக்கு. யூனிட் 4 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி சர்க்யூட் சீரீஸ். ஓகேங்களா? அடுத்தது பேரலல் ரெசனன்ஸு, அடுத்த தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ரெசனன்ஸ். ஓகேங்களா? இந்த 3 டாப்பிக்கை வந்து நீங்கள் தரவை வந்து பாடுத்துங்க யூனிட் 4 பொறுத்த அளவுக்கு. இன்னொரு கொஷின் இருக்குது, குவாலிட்டி ஃபேக்டர். ஓகேங்களா? குவாலிட்டி ஃபேக்டர். அடுத்தது யூனிட் 5 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெட்வொர்க் டோபாலஜி. ஓகேங்களா? அடுத்தது மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகேங்களா? அடுத்தது தேர்டு இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? அடுத்தது ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த 4 கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? 4 டாப்பிக்கில் வர ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, தியரியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்துங்க. டெலகிராமில் ஜாயின் ஆகிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் படித்து நல்ல மார்க் எடுப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.